Good morning, students. Today we will discuss about the chapter 10 Central and Neural System பார்க்குறோம். இதில் CNS include brain and spinal cord, which are protected by the bones of the skull, vertebral column சொல்லலாம். During the embryonic development, CNS develop from the ectoderm. ectoderm தான் CNS வந்து டெவலப் ஆகும். என்னென்ன இருக்குது? ஸ்பைனல் கார்டு இருக்குது, பிரெயின் ரெண்டுமே CNSல இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க பிரெயின் பார்ப்போம். பிரெயின் ஆக்ட் அஸ் ஏ கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். இட் இஸ் சைட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சொல்லலாம். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த cranial cavity and is covered by the 3 cranial meninges. இந்த அவுட்டர் திக் லேயர் பார்த்தீங்கன்னா டியூரா மேட்டர்னு சொல்கிறோம், which line the inner surface of the cranial cavity சொல்லலாம். அடுத்து மீடியன் லேயர்னு தின் லேயர் சொல்கிறோம்னா அரக்னாய்டு மேட்டர் சொல்லலாம். செப்பரேட்டட் ஃப்ரம் த டியூரா மேட்டர் பை த நேரோ சப்டியூரல் ஸ்பேஸ் சொல்லலாம். இந்த இன்னர்மோஸ்ட் லேயர்னு சொன்னோம்னா பயா மேட்டர் சொல்லலாம். இட் இஸ் க்ளோஸ்லி அதர் டு த பிரெயின் பட் செப்பரேட்டட் ஃப்ரம் த அரக்னாய்டு மேட்டர், தட் இஸ் கால்டு சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். The brain is divided into 3 major region இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்டு ஹின் பிரெயின் 3 ரீஜன் அது டிவைட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், ஃபோர் பிரெயின் கம்ப்ரைஸ் த ஃபாலோவிங் ரீஜன் பார்த்தீங்கன்னா செரிப்ரம் அண்டு டைன்செஃபாலான் 2 ரீஜன் இருக்குது. செரிப்ரம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் ஃபார்ம் த மேஜர் பார்ட் ஆஃப் த பிரெயின். இந்த செரிப்ரம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் an outer cortex, இன்னர் மெடுல்லா அண்டு பேசல் நியூக்ளி இருக்குது. இந்த சூப்பர்ஃபிஷியல் ரீஜன் ஆஃப் த செரிப்ரம் பார்த்திங்கன்னா செரிபிரல் கார்டெக்ஸ்னு சொல்லலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக் லைக் ஒரு கிரே கலராக இருக்குது. லுக் லைக்ஸ் கிரே டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் த அன்மைலேட்டட் நர்வ்னால அது எப்படி இருக்குன்னா செரிபிரல் கார்டெக்ஸ் வந்து ஒரு கிரே கலராக இருக்கும். அதுமாதிரி செரிபிரல் கார்டெக்ஸில் என்னென்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நியூரானல் செல் பாடி டென்ட்ரைட்ஸ் இருக்குது, associated with the glial and blood vessels, glial cells and blood vessels எல்லாம் இருக்குது. The surface of the cerebrum shows many convolutions, அதாவது fold, அது grooves சொல்கிற மடிப்புகள்லாம் இருக்கும். The folds are called gyri அப்படின்னு சொல்லுவோம். சிங்குலரில் பார்த்தா கைரஸ் அப்படிங்களா. The shallow grooves between the gyri that is called sulci, சிங்குலரில் sulcusன்னு சொல்லலாம். In the deep groove the called fishes, அதில் வந்து மேடுகளாகவும் பள்ளங்களாகவும் மடிப்புகளாகவும் இருக்கும். செல்சி அண்ட் கைரி இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் செரிபிரல் கார்டெக்ஸ். இந்த மாதிரி செல்சியும் கைரியும் மாறி மாறி மேடும் மல்லமாக இருக்கிறதுனால செரிபிரல் கார்டெக்ஸுடைய அந்த சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது இன்க்ரீஸாக இருக்கும். செவரல் செல்ஸை டிவைட் இன்டு செரிப்ரம் இன்டு 8 லோப்ஸாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பேராஃப்ரான்டல், பரைட்டல், டெம்போரல் அண்டு ஆக்சிபிட்டல் லோப்னு சொல்கிறோம். வாங்க இந்த லோப்பை நம்ம பார்க்கலாம். இதில் இந்த 4 லோப் இருக்கு இல்லையா, அதான் ஃப்ரான்டல், பரைட்டல், டெம்போரல் அண்டு ஆக்சிபிட்டல்னு ஒரு வேரியஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. ரெட் கலராக இருக்கிறது என்ன ஃப்ரான்டல் லோப்னு சொல்கிறோம். எல்லோ கலருங்கிறது பரைட்டல் லோப், ப்ளூங்கிறது ஆக்சிபிட்டல் லோப், பர்பிள் பார்த்திங்கன்னா டெம்போரல் லோப்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன் சைடுக்கு வந்து 4 இருக்கும்போது அதுக்கு எதிர் சைடில் இன்னொரு 4 இருக்கும்போது 8 லோப்ஸ் இருக்கும். ரைட்டுங்களா. ஸோ இந்த மீடியன் லாங்கிடியூனல் ஃபிஷஸ் டிவைடு த செரிப்ரம் லாங்கிடியூனலி into 2 cerebral hemisphere. A transverse fishes separate the cerebral hemisphere வந்து செரிபெல்லம்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு பிளவு வந்து செரிபெல்லத்தை 2ஆக பிரிச்சிருது. The hemisphere are connected by the track of the nerve fibers that is called corpus callosum. ஒரு கார்பஸ் கலோசம் தான் என்ன செய்யும், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது. ஸோ செரிபிரல் கார்டெக்ஸ் ஹேஸ் 3 ஃபங்க்ஷனல் ஏரியா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சரி ஏரியா அக்கர் இந்த பெரிட்டல், டெம்போரல் அண்டு ஆக்சிபிட்டல் லோப் அண்ட் கார்டெக்ஸில் இருக்கும். த ரிசீவ் த இன்டர்பிரண்ட் ஆஃப் த சென்சரி இம்பல்ஸ், சென்சரி இம்பல்ஸை ரிசீவ் சென்சரி ஏரியாவிலேருந்து ரிசீவ் பண்ணும். அடுத்து மோட்டோர் ஏரியாங்கிறத பார்த்துட்டோம்னா அந்த கார்டெக்ஸில் சார் கண்ட்ரோல் த வேலண்ட்ரி மஸ்குலர் மூவ்மெண்ட் அது கண்ட்ரோலில் வச்சுருக்கும்.
லைஸ் இன் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ஃப்ராண்டல் லோப்ஸில் இருக்கும். அடுத்த ஏரியா அதர் தென் சென்சரி மோட்டார் ஏரியா கால்டு அசோசியேஷன் ஏரியான்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த டீல் வித் இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஜஸ்ட் மெமரி, கம்யூனிகேஷன்ஸ், லேர்னிங் அண்ட் ரீசனிங் எல்லாமே இந்த ஏரியா கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். இன்னர் டு த கார்டெக்ஸ் போயிருந்தோம்னா மெடுலான்னு சொல்கிறோம், விச் இஸ் ஒயிட் இன் கலர். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதில் மைலினேட்டட் ஷீத்து உள்ள நியூரான் இருக்கிறனால தான் ஆக்டஸ் ஏ நர்வ் ட்ராக் பிட்வீன் த கார்டெக்ஸ் அண்ட் டைன் சொல்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரெயின் லோப்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஃப்ராண்டல் லோபோட ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா பிஹேவியர், இன்டெலிஜென்ஸ், மெமரி, மூவ்மெண்ட் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஃப்ராண்டல் ஏரியான்னு சொல்லலாம். அடுத்து பெரைட்டல் ஏரியான்னு எடுத்துட்டோம்னா லாங்குவேஜ், ரீடிங் அண்டு சென்சேஷன் எல்லாமே இதோட கண்ட்ரோலில் இருக்குன்னா பெரைட்டல் ஏரியாவோட கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து டெம்போரல் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஸ்பீச்சு, ஹியரிங், மெமரியோட இது எல்லாமே டெம்போரல் ஏரியாவோட கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து ஆக்சிபிட்டல் பார்த்திங்கன்னா விஷுவல் ப்ராசஸிங் எல்லாமே ஆக்சிபிட்டல் லோப்னு சொல்லலாம். அடுத்து டைன்செஃபலான் பார்க்குறோம். டைன்செஃபலான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ்லி ஆஃப் ஃபாலோயிங் த 3 பேர்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எபிதலாமஸ் பாருங்கள், ஃபார்ம்ஸ் த ரூஃப் ஆஃப் த டைன்செஃபலான்னு சொல்லலாம். அண்ட் நான் நர்வஸ் டிஷ்யூஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் பார்ட்டில் எபிதலாமஸ் இஸ் எ வாஸ்குலர் ஃபோல்டட் ஃபார்ம். இந்த ஆன்டீரியர் கோராய்டு பிளக்ஸஸ் இருக்குது. இந்த கோராய்டு பிளக்ஸஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோராய்டு பிளக்ஸஸ் இந்த சிஎஸ்எஃப், அதாவது செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செல் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் பிஹைண்ட் த கோராய்டு பிளக்ஸஸ் எபிதலாமஸ் ஃபார்ம் த ஷார்ட் ஸ்டாக் தட் எண்ட் ஆஃப் த ரவுண்ட் பாடி தட் இஸ் கால்டு பீனியல் பாடின்னு சொல்கிறோம். அது செக்ரேட் த ஹார்மோன் மெலட்டோனின் அப்படின்னு சொல்கிறோம். த ரெகுலேட் த ஸ்லீப் வேவ் சைக்கிள். மெலட்டோனின்ங்கிறது பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இருட்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன். அது எதை இன்டியூஸ் பண்ணணும்னா ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன் சொல்லலாம். ரொம்ப நேரம் லைட் அப்சர்வ் பண்ணோம்னா என்ன செய்யாது, இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ஈஸியாக செக்ரேட் ஆகாது, அதனால் தூக்கம் வராமல் இருக்கும். லைட் அப்சர்வ் பண்ணாலே அப்படி தான். ஸோ தலாமஸ் பார்த்தீங்கன்னா இஸ் கம்போஸ்ட் ஆஃப் த கிரே மேட்டர் விச் சர்வஸ் ஏ ரிலே சென்டர் ஃபார் த இம்பல்ஸ் பிட்வீன் த ஸ்பைனல் கார்டு அண்டு பிரெயின் ஸ்டெம் அண்ட் செரிப்ரம்னு சொல்லலாம். இது ஒரு ரிலே சென்டர்னா ஒரு தகவல் பரிமாற்ற மையமாக இருக்கும். வித்தின் த தலாமஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் எடிட்டட் ப்ளே கீ ரோல் இன் லேர்னிங் இன் மெமரின்னு சொல்லும். இது இம்பார்ட்டண்ட்டாக அந்த லேர்னிங்க்கும் மெமரிக்கும் ஒரு கீ ரோலாக இருக்கும். இஸ் ஏ மேஜர் கோஆர்டினேட்டிங் சென்டர்னு சொல்லலாம் ஃபார் சென்சரி அண்டு மோட்டார் சிக்னலிங்காக. அடுத்தது ஹியூமன் பிரெயின் இஸ் ஃபார்ம்ட் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் லைக் செரிபரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ், பான்ஸ், செரிபெல்லம் அண்டு மெடல் ஆப்லாங்கட்டா. இதெல்லாம் பிரெயினோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஈச் பார்ட்ஸ் பெர்ஃபார்ம்ஸ் சம் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். அது ஆல் பார்ட் எசென்சியல் ஃபார் சர்வை ஆஃப் த பர்சன். இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் எந்த ஒரு பகுதி இல்லாமல் போனாலும் மனிதன் செத்து போயிடுவான். அது மனிதன் சர்வைவாக இருக்கணும் அப்படின்னா இருக்க எல்லா பார்ட்டும் வேணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடுத்து மிட் சஜிட்டல் செக்ஷன் ஆஃப் த பிரெயின் பாருங்கள், அதோட டயக்ராம் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா செப்டம், பெலுசிடம், தேர்டு வென்ட்ரிக்கிள், கார்பஸ் கல்லோசம், கோராய்டு பிளக்ஸஸ், பீனியல் கிளாண்ட் எல்லாத்தையுமே முதல்ல பார்க்கணும். மிட் பிரெயின், ஃபோர்த் வென்ட்ரிக்கிள், கோராய்டு பிளக்ஸஸ் ஏரியா, மெடல் ஆப்லாங்கட்டா, கிளாரிட்டியாக இருக்கு இல்லையா. அடுத்து பாருங்கள், ஹைப்போதலாமஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபார்ம் த ஃப்ளோர் ஆஃப் த டைன்செஃபலான்னு சொல்லலாம். The downward extension of the hypothalamus, the infundibulum. Connect the hypothalamus with the pituitary gland. Pituitary gland ஓட infundibulum hypothalamus இணைக்கிறது எதுன்னு பார்த்தா infundibulum சொல்லக்கூடிய ஒரு funnel shaped growthன்னு சொல்லலாம். The hypothalamus contain a pair of small rounded body that is called mammillary bodies அப்படின்னு சொல்கிறோம். Mammillary bodies ரோல்னு எடுத்துட்டோம்னா involved the olfactory reflex and emotional response to the odor. நுகர்ச்சி மற்றும் மனம் உணர்தலில் சரியா வாசனையை உணர்றதுக்கான இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மாமிலரி பாடிஸாக இருக்கும். ஹைப்போதலாமஸ் மெயின்டைன் த ஹோமியோஸ்டேசிஸ் அண்ட் ஹேஸ் மெனி சென்டர்ஸ் ஆஃப் த விச் கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர், urge ஃபார் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங். இட் இஸ் ஆல்சோ கண்டெயின் குரூப் ஆஃப் நியூரோ செக்ரிட்டரி செல்ஸ் விச் செக்ரிட் த ஹைப்போதலாமிக் ஹார்மோன்ஸ். ஹைப்போதலாமஸ் ஆல்சோ ஆக்ட் அஸ் ஏ ஸ்டேட்டி சென்டர் சொல்கிறோம். அது திருப்தி அப்படின்னு சொல்ல திருப்தி உள்ள மையமாக அது செயல்படுன்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், டிப்ரெஷன் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் டெஃபிஷியன்சி ஆஃப் ஏ செரட்டோனின் ஆர் நார்எபினெப்ரின்னு சொல்லலாம். இது ரெண்டும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம். இதனுடைய டெஃபிஷியன்சினால் என்ன ஆகுனா டிப்ரெஷனுடைய மன அழுத்தம் ஏற்படும். திஸ் டிஸார்டர் இஸ் கேரக்டரிஸ்ட் இஸ் ஏ ப்ரிவாசிவ் நெகட்டிவ் மூடு, எதிரான மனநிலை, எதிரான மனப்போக்கு, லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்னேபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஷர் அண்ட் சூசைடல் டெண்டடிஸ், அதாவது தற்கொலையை தூண்டுவது போலியான ஒரு மனப்போக்கு இருந்துகிட்டு இருக்கும். அண்டு ஆன்டி டிப்ரெஷன் ட்ரக் இன்க்ரீஸ் அவைலபிள் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன் தி சிஎன்எஸ். ஹென்ஸ் அண்ட் டிப்ரெஷன் இஸ் ட்ரீட்டபிள் டிஸார்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லிம்பிக் சிஸ்டம் பார்க்குறோம். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னர் பார்ட் ஆஃப் த செரிபல் ஹெமிஸ்பியர்னு சொல்லலாம். கன்ஸ்டியூட் த லிம்பிக் சிஸ்டம். இந்த மெயின் காம்பனண்ட் ஆஃப் த லிம்பிக் சிஸ்டம் எடுத்தோம்னா ஆல்ஃபா ட்ரிபிள்ஸ், சிங்குலேட் கைரஸ், மாமிலரி பாடி அண்ட் அமிக்தலா, ஹிப்போகாம்பஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். இது எல்லாமே கண்டெய்ன்ஸ் ஆர்கான் பார்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த பார்ட்ஸ் எல்லாமே அந்த லிம்பிக் ஏரியாவில் இருக்கும். The limbic system is called emotional brain அப்படின்னு சொல்கிறோம். Because it plays the primary role of the regulation of the pleasure, pain and anger, fear and sexual feeling and affection எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கிறது இந்த லிம்பிக் ஏரியா தான். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், அதை எமோஷனல் பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹிப்போகாம்பஸ் அண்ட் அமிக்தலா ஆல்சோ ப்ளே ஏ ரோல் இன் மெமரிலையும் அது இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது. அடுத்து பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின் பிட்வீன் த ஸ்பைனல் கார்ட் அண்ட் டைன்செஃப்லான்னு சொல்லலாம். இட் இஸ் கான்செப்ட் ஆஃப் மிட் பிரெயின், பான்ஸ் வரோலி அண்ட் மிடில் ஒப்ளங்கட்டா அப்படின்னு 3 பார்ட் அதில் இருக்குது. பார்க்கலாம். இப்போ இந்த பிரெயின் ஸ்டெம் பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தோம்னா தலாமஸ், பினியல் கிளாண்ட், ஹைபோதலாமஸ், வெட்ரிஜெமினா, பான்ஸ், செரிபல் பெடங்கிள்ஸ், மிடில் ஒப்ளங்கட்டா எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ இதில் மிட் பிரெயின் பாருங்கள். மிட் பிரெயின் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த டைன்செஃப்லான் அண்ட் பான்ஸ், ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறது தான் மிட் பிரெயின் சொல்கிறோம். The lower portion of the midbrain consists of the pair of longitudinal pons and nervous tissues that is called cerebral peduncle அப்படின்னு சொல்லலாம். which relay the impulse back and forth between the cerebellum, pons and medulla. ஸோ அதில் தான் என்ன செய்யுது, இந்த இம்பல்ஸை வந்து ரிசீவ் பண்ணுதுன்றோம். ரிலே த இம்பல்ஸ் ரிசீவ் பண்ணி அதை வந்து ரிலே பண்ணும், கடத்தி கொண்டு போகும். அதாவது அடுத்த இடத்துக்கு அது ட்ரான்ஸ்மிட் பண்ணும். இந்த டார்சல் போர்ஷன் ஆஃப் த மிட் பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டட் பாடி இருக்குது. அதுக்கு பேர் கார்போரா குவாட்ரிஜெமினான்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ ரிஃப்ளெக்ஸ் சென்டர் ஃபார் த விஷன் அண்டு ஹியரிங் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பிரெயின் பார்க்குறோம். ஹிண்ட் பிரெயின் எடுத்துட்டோம்னா ராம்பன்செஃப்லான் ஃபார்ம் த ஹிண்ட் பிரெயின், ராம்பன்செஃப்லான்னு சொல்லலாம் ஹிண்ட் பிரெயினை. இந்த கம்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செரிபெல்லம் இருக்குது, பான்ஸ் வரோலி இருக்குது, மிடில் ஒப்ளங்கட்டாமே அதில் இருக்குது. இந்த செரிபெல்லம் அப்படின்றது எடுத்துட்டோம்னா இப்போ நீங்கள் இதில் செரிபெல்லத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லிம்பிக் சிஸ்டத்தை பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலேட் கைரஸ் அண்ட் தலாமஸ், ஹைப்போதலாமஸ், மாமிலரி பாடிஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் உங்களுக்கு டயக்ராமில் கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு செரிபெல்லம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு சொல்கிறோம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 செரிபெல்லார் ஹெமிஸ்பியர் இருக்குது. அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா வார்ம் ஷேப்டு பார்ட் இருக்குது, அதுக்கு பேர் வெர்மிஸ் அப்படிங்கிறோம். இந்த செரிபெல்லம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் த கோஆர்டினேட் மஸ்குலர் மூவ்மெண்ட்னு சொல்லலாம். மஸ்குலர் மூவ்மெண்ட் கோஆர்டினேட் பண்ணுறது தான் செரிபெல்லத்தோட வேலை. அண்ட் பாடி ஈக்குலிபிரியமும் அதோட ரோல் தான். எனி டேமேஜ் ஆஃப் த செரிபெல்லம் அவர் ரிசல்ட் இன் அன்கோஆர்டினேட்டட் வேலண்ட்ரி மசில் மூவ்மெண்ட். அப்போ செரிபெல்லத்தில் ஏதாவது டேமேஜ் வந்து என்ன செய்ய முடியாது, வேலண்ட்ரி மசில்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பான்ஸ் வரோலின்னு சொல்கிறோம். Pons orally lie in front of the cerebellum between the midbrain and middle oblongata. The nerve fibers in the pons orally form a bridge between the 2 cerebellar hemisphere and connect the middle oblongata with the other region of the brain னு சொல்லலாம். இப்போ இதிலே பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி நியூக்ளியர் இருக்கு இல்லையா, ஃபவுண்ட் இன் த பான்ஸ் கோஆப்ரேட் த மிடில் ஆஃப் கண்ட்ரோல் ரெஸ்பிரேட்டேஷன். மிடில் oblongata வந்து ரெஸ்பிரேஷனையும் ரெஸ்பிரேஷன் மெயின் கண்ட்ரோல் சென்டருங்கிறதும் இந்த மிடில் oblongata தான். அடுத்து பார்த்திங்கன்னா மிடில் oblongata ஃபார்ம்ஸ் அ போஸ்டீரியர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் சொல்லலாம். கரண்ட் தி ஸ்பைனல் கார்ட் வித் த வேரியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன ரிசீவ் பண்ணுது, இன்டெகிரேட் சிக்னல் ஃப்ரம் ஸ்பைனல் கார்ட் சென்ட் டு த செரிபெல்லம் அண்ட் தலாமஸ்க்கு சென்ட் பண்ணும். ரிசீவ் பண்ணி எங்கேருந்து ரிசீவ் பண்ணி அப்புறம் ஸ்பைனல் கார்டு ரிசீவ் பண்ணி எங்கே சென்ட் பண்ணது, செரிபெல்லத்துக்கும் தலாமஸ்க்கும் சென்ட் பண்ணும். ஸோ மிடில் கண்டெயின் வைட்டல் சென்டர்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் ரிஃப்ளெக்ஸ் சென்டர் இருக்குது, ரெஸ்பிரேஷன் இருக்குது, கேஸ்ட்ரிக் செக்ரேஷன்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸும் எல்லாம் மிடில் oblongataவில் இருக்குது. அடுத்தது வென்ட்ரிகிள்ஸ் ஆஃப் த பிரெயின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா
brain has 4 hollow filled space சொல்லலாம். அதாவது C-shaped space round inside the each cerebral hemisphere to form the lateral ventricle 1 and 2, which separated from the other thin membrane that is called septum pellucidum அப்படிங்கிற லேயரால் அது தடுக்கப்பட்டிருக்கும் brain ventricles. Each lateral ventricle communicate with the narrow third ventricle diencephalon through the opening that is called interventricular foramen, அதாவது foramen mandroன்னு சொல்லுவோம். அந்த ஓப்பன் மூலமாக தான் அந்த தேர்ட் வென்ட்ரிக்கிளோட அது ஜாயின் பண்ணும். தேர்ட் வென்ட்ரிக்கிள் இருக்கு இல்லையா, இட்ஸ் கன்டினியூஸ் வித் வென்ட்ரிக்கிள் 4 ஹிண்ட் பிரைன் த்ரூ த கேனல் தட் இஸ் கால்டு அடிக்வெட் ஆஃப் சில்வியஸ் அக்யூடெக்ட் ஆஃப் சில்வியஸ் டக்ட்னு சொல்லுவோம். அந்த டக்ட்ஸ் மூலமாக அது என்ன செய்யும், செரிபல் அக்யூடெக்ட்னு சொல்லுவோம். அந்த அக்யூடெக்ட் மூலமாக அது ஜாயின் பண்ணிக்கும். அடுத்து கோராய்டு பிளக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஆஃப் த ரூஃப் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸில் இருக்கும். டு ஃபார்ம் த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணக்கூடியதுன்னா கோராய்டு பிளக்ஸஸ் தான். ஃப்ரம் த பிளட்டில் இருக்கும், பிளட்டில் இருந்து செக்ரேட் பண்ணும். ஸோ சிஎஃப்ஸோட ஃபங்க்ஷன் என்ன, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வச்சுக்க, நோட் பண்ணிக்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். CSF provide CNS structures and act as a shock absorber for brain and spinal cord. அதிர்ச்சி தாங்கியாக இருக்கும். It nourishes brain cells and transporting the constant supply of the food and oxygen. அப்போது பிரெயினுக்கு தேவையான எல்லா நொரிஷ்மெண்ட்டையும் ஃபுட்டு ஆக்சிஜன் எல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது எல்லாமே சிஎஸ்எஃப் தான். இட் கேரிஸ் அ ஹார்ம்ஃபுல் மெட்டபாலிக் வேஸ்டஸ் ஃப்ரம் த பிரெயின் டு பிளட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயின்டைன் த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்சைட் த கிரேனியல் வெசல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்ன, ஸ்பைனல் கார்டு பார்க்குறோம் இல்லையா. ஸ்பைனல் கார்டு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸ்பைனல் கார்டு இஸ் ஏ லாங் சிலிண்ட்ரிக்கல் நர்வஸ் டிஷ்யூ. இட் இஸ் ப்ரொடெக்ட் பை த வெர்டிபிள் காலம் அண்ட் சரௌண்ட் பை த 3 மெம்பரேன் ஆஸ் த பிரெயின். பிரெயினில் எப்படி 3 மெம்பரேன் இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்பைனல் கார்ட்லேயும் ஒரு 3 மெம்பரேன் இருக்கும். இந்த ஸ்பைனல் கார்டு தட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த பிரெயின் ஸ்டெம் இன்டு வெர்டிபிள் கேனல், வெர்டிபிள் கோலம், அதாவது லெவல் ஆஃப் த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் லம்பார் வெர்டிபிரா வரைக்கும் நீண்டு தொங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ த நர்வ் ரூட் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் நர்வ்ஸ் கிரேட்லி எலாங்கேட்டட் எக்ஸ்டெண்ட் த வெர்டிபிள் காலம் அண்ட் த அப்ரோப்ரியேட் ஸ்பேஸ். அதுலேருந்து நிறையா அந்த அதனுடைய எண்டிங்ஸ் வந்துருக்கு இல்லையா, ரிமைனிங் நர்வ் ஃபைபர்ஸ் வந்து அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கும். திக் பண்டில் ஆஃப் எலாங்கேட்டட் நர்வ் ரூட்ஸ் within the lower vertebral canal that is called cauda equina, like a horse tail, because its appearance பார்க்குறதுக்கு நிறைய அந்த நர்வ் ரூட்ஸ் எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்கும், பார்க்குறதுக்கு குதிரைவால் மாதிரி இருக்கிறனால அதை காடா equinaன்னு சொல்கிறோம், ஹார்ஸ் டெயில் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு எடுத்துட்டோம்னா தெர் ஆர் 2 இன்டர்னேஷன்ஸ் இருக்குது. த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் மீடியன் சல்கஸ் அண்ட் த ஆன்டீரியர் மீடியன் ஃபிஷர் இருக்குது. அதுவும் தெரியஸ் மைட் பி லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த கிராஸ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டு ஜென்ரலி சேம் த்ரூ அவுட் த லெங்க்னு சொல்லலாம். இன் கான்ட்ராஸ்ட் டு த பிரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த கிரேம் மேட்டர் இன் ஸ்பைனல் கார்டு ஃபார்ம் த இன்னர் பட்டர்ஃப்ளை ஷேப்ட் ரீஜன் சரௌண்ட் பை த அவுட்டர் அண்ட் ஒயிட் மேட்டர்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரே மேட்டர் இருக்கு இல்லையா, கிரே மேட்டர் கான்ஸ்டன்ட் நியூரல் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நியூரல் செல்ஸ் பாடி இருக்குது, அந்த டென்ட்ரிக்ஸ் இருக்கும். அந்த இன்டர் நியூரான்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கிளியல் செல்ஸும் அதில் இருக்கும் இந்த கிரே மேட்டர்ஸ்குள்ளே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மேட்டரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் இருக்குது. அண்ட் சென்டர் ஆஃப் த கிரே மேட்டரில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கேனலில் வந்து ஃபீல்டு வந்து சிஎஸ்எஃபால் ஃபில்லப் பண்ணிருக்கும். அடுத்து ஈச் ஹாஃப் ஆஃப் த கிரே மேட்டர் டிவைட் இன்ட்டு டார்சல் ஹார்ன், வென்ட்ரல் ஹார்ன் அண்ட் லேட்டரல் ஹார்ன், கொம்பு பகுதி மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த டார்சல் ஹார்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா செல் பாடிஸ் அது இன்டர் நியூரான்ஸ் இருக்குது, அண்ட் எஃப்ரன் நியூரான்ஸ் இருக்குது, டெர்மினேட் இருக்குது. வென்ட்ரல் ஹார்ன் எடுத்துட்டோம்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் செல் பாடிஸ் அண்ட் எஃப்ரன் மோட்டார் நியூரான்ஸ் சப்ளைங் த ஸ்கெல்டல் மசில்கானது எல்லாமே. அடுத்து அட்டானமிக் நர்வ் ஃபைபர்ஸ் எடுத்துட்டோம்னா சப்ளைங் த கார்டியாக் அண்ட் ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் எக்ஸோக்ரைன் கிளாண்ட் அண்ட் ஆரிஜினேட் ஃப்ரம் த செல் பாடிஸ் ஃபவுண்டட் த லேட்டரல் ஹார்னில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் மேட்டர் எடுத்துட்டோம்னா ஒயிட் மேட்டர் இந்த பண்டில்ஸ் ஆஃப் நர்வ் ஃபைபர்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. நேம்லி பார்த்தீங்கன்னா அசென்டிங் ட்ராக் வித் த கேரி த சென்சரி இம்பல்ஸ் அந்த பிரெயின், அந்த டிசென்டிங் ட்ராக் வித் கேரி த மோட்டார் இம்பல்ஸ் ஃப்ரம் த பிரெயின் டு ஸ்பைனல் நர்வ்ஸ் அண்ட் வேரி லெவல்ஸ் ஆஃப் த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லலாம். இந்த ஸ்பைனல் கார்டு ஷோ த 2 என்லார்ஜ்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செர்விக்கல் ரீஜன் சொல்கிறோம், அனதர் ஒன்று பார்த்திங்கன்னா லம்போ சேக்கல் ரீஜன் சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செர்விக்கல் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா
serve the upper limb and lumbar enlargement serve as a lower limb அப்படின்னு சொல்லலாம். வாங்க டயக்ராம் பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா இதில் நம்ம பார்க்குறது அந்த போஸ்டீரியர் மீடியன் சல்கஸ் அண்ட் கிரே மேட்டர் பாருங்கள். அதில் வந்து கிரே கமிஷர் ஆன்டீரியர் காலம், போஸ்டீரியர் காலம், லேட்டர் காலம் எல்லாம் கிளியராக இருக்குது பார்த்துங்க. அடுத்து டார்சல் அண்ட் டார்சல் ரூட் கேங்க்லியான்ஸ், ஸ்பைனல் நர்வ், ஆன்டீரியர் மீடியன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்டு ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.